ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நாம எல்லாம் தமிழர்களின் பக்கத்துல நிக்கட்டும் அப்படின்னா இந்த இவர் பேச 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 இங்க ரஜினிகாந்தோட முகமே மாறுது. இந்த கூட்டத்தில் வந்து அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மற்றவங்க பேச வந்த போதெல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் பேரை சொல்லும் பொழுது உற்சாகப்படுத்துகிறாங்க. நான் நடக்கிறது காவேரி இஷ்யூ. ரஜினிகாந்த் அவர்கள் பெங்களூரை சேர்ந்த கர்நாடகத்துக்காரரு, அவர் நம்ம மேடையில் இருக்கார் அப்படிங்கிறது ஒன்று, அவர் நடிகர் ரஜினிகாந்த் அப்படிங்கிறது ஒன்று. பேசும்போது என்ன சொல்கிறாரு, இந்த மேடையில் வந்து யாரை சொல்லி கைத்தட்டு வாங்கணுங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் நான் எந்த நடிகன் பேரை சொல்லியும் நான் கைத்தட்டு வாங்க மாட்டேன், அதுக்கு நான் நாக்கை பிடிக்கிட்டு சாவேன்னு சொல்லிட்டு மேடையிலே சொல்கிறாரு. இப்போது நான் என்ன நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் எவ்வளோ சம்பளம் கேட்குறீங்க அதை நான் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அங்கிற தரப்பில் சொல்லியிருக்காங்க. அப்போ சத்யராஜுக்கு ஒரு ஸ்பார்க் வருது. என்ன அப்படின்னா, அப்போ எப்படியாவது நம்ம அந்த படத்தை நடிக்க வைக்கணும் முடிவு பண்ணோன்னா அவர் மைண்டு வேறு பக்கம் மாறுது. இதுக்கு கேரக்டரை சொல்லுங்கள் அப்படின்னா, வில்லன் ரோல் சார், இந்த மாதிரி இப்படி வரணுன்னா, இல்லை சார் நான் நடிக்கிறல. அதனால் சூப்பர் ஸ்டார்னா ரஜினி தான், அதை விட்டுருங்க. அந்த பட்டத்தை எடுத்து மக்கள் தலைவங்கிற பட்டத்தை எடுத்து ரஜினி நான் தான் மக்கள் தலைவர்னு சொல்ல முடியுமா? சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை வேற எந்த நடிகரும் வச்சுக்கக்கூடாது. அவர் விஜய் பேரை சொல்லலை. ஒரு சின்ன ஒரு மிஸ்பிஹேவியர்னால அந்த படத்தில் ரஜினி அவருக்கு நடிக்கலை. ஆனால் இந்த படம் கொடுத்த வசூலை பார்த்துட்டு மிரண்டு போய் கமலுக்கு வாழ்த்து சொல்லிட்டு லோகேஷ் கருணாநிதி வரவழைச்சு எனக்கு ஒரு கதை பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டார். இந்த படம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது சத்யராஜ் அவர்கள் நினைவு வருது. வந்து என்ன பண்ணுறாரு, இது எப்படியாவது சத்யராஜ் இந்த படத்தில் வரணும். வணக்கம் கண்ணா. வணக்கம். ரஜினியோட கூலி படத்தோட பாடல் வெளியீட்டு விழாவில் வந்து சத்யராஜ் கலந்துருக்கார். சத்யராஜ் இந்த படத்தில் நடிக்கிறார் வந்து. ஸோ அந்த விழாவில் வந்து சத்யராஜ் பற்றி ரஜினி பேசினது, 50 வருஷமாக ரஜினி சூப்பர் ஸ்டாராக இருக்கார், யார் இப்படி இருக்கு, இவ்வளோ நீண்ட காலங்கள் சூப்பர் ஸ்டாராக ஒருத்தர் நடிக்கிறது சிரமம் அப்படின்னு சொல்லி அவரோட திறமையை வியந்து பேசியிருக்கார். அதே மாதிரி சத்யராஜையும் ரொம்ப வியந்து ரஜினி பேசியிருக்கார் வந்து. இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப ஒரு கூட்டணி அப்படின்னா, மிஸ்டர் பாரத் படம் ஒரு பெரிய சக்ஸஸ் படம் வந்து, அதில் அதுக்கு பிறகு ஒரு 39 வருஷத்துக்கு பிறகு இவங்க சேர்ந்து நடிக்க போகிறாங்க. எப்படி வந்தார் அவர் இந்த படத்துக்குள்ளே? அதாவது 1986 நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மிஸ்டர் பாரத் வந்து 86வது வருஷத்தில் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்து கடைசியாக வந்த படம். அதாவது அம்மாவை ஏமாத்தின ஒரு காதலன் அப்படி தான். அதாவது சுஜாதாவுடைய கணவன் சத்யராஜ் அப்படிங்கிறத மாதிரி தான் வருவார். அதில் வந்து அவருக்கு பிறந்த பையன்தான் அப்பாவுக்கும் பையனுக்குமான போராட்டமாக அது மாறின போது, அந்த கதைப்படி மாறும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸ்க்ரீன் பிளே எதிரும் புதிருமாக இருக்கும். பயங்கரமான ஒரு எதிர்த்து பேசுகிற ஒரு இதுவாக இருக்கும். பழி வாங்குகிற அப்பாவை எப்படி பழி வாங்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு டெம்போ போகும்போது தியேட்டரில் ஆடியன்ஸ் வந்து சூப்பராக அதை வந்து ரிசீவ் பண்ணாங்க. அதுலேயும் அந்த பாட்டு ஒன்று இருக்குது. ஆமாம், என்னம்மா கண்ணு அப்படிங்கிற பாட்டு, அது பாட்டே வந்து அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். நல்லா எதிர்த்து வாதிடுற மாதிரியான ஒரு பாட்டாக இருக்கும். அந்த படம் வந்து இது வந்து இந்த டெம்போவில் வந்து அந்த படம் வந்து சூப்பர் டூப்பராக பயங்கரமாக போச்சு. ஏவிஎம்க்கு வந்து ஒரு பெரிய இதுவாக இருந்தது. ஃபேன்ஸ் வந்து அந்த சத்யராஜோட ஆக்டிங்கை வந்து அப்போது ரஜினி இருக்கார் அப்படிங்கிறதையும் மீறி சத்யராஜோட ஆக்டிங் வந்து அந்த படத்தில் வந்து தெரிஞ்சது. இல்லை, அதில் கவுண்டமணி வேறு நடிச்சிருப்பார். அந்த சீனில் வந்து ரஜினி வந்து சத்யராஜ் அடிக்கடி இதை சொல்லி சிரிப்பார். அதாவது கவுண்டமணி எப்படி ஸ்பாட்டில் வசனம் பேசுவார் அப்படிங்கிறத, ஸ்கிரிப்டில் இல்லாமல் ஸ்பாட்டில் எப்படி வசனம் பேசுவாருங்கிறத சத்யராஜ் சொல்லுவார். எப்படின்னா, சத்யராஜ் ரஜினி காதலிக்கிற பொண்ணு அம்பிகா அவங்க இருக்கும்போது, அம்பிகா மாமனார் வீட்டுக்குள்ளே வந்து அம்பிகா வந்து கலாட்டா பண்ணணும். அப்போ ரஜினியும் கவுண்டமணியும் மாறுவேஷம் போட்டுட்டு வருவாங்க. அப்படியே குப்பத்து ஆட்கள் சண்டையை போடுற மாதிரி ஆட்கள் மாதிரி கைலி கட்டிக்கிட்டு இடுப்பில் வந்து சைக்கிள் செயின் கட்டிக்கிட்டு ரஜினி வருவார். அப்போது வசனம் என்ன அப்படின்னா, ஏய் சைக்கிள் செயின் அவுத்தா என்னன்னு தெரியுமா அப்படின்னு ரஜினி சொல்லுவார். உடனே கவுண்டமணி வேண்டாம்ப்பா லுங்கியை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஸ்கிரிப்டில் இல்லாமல். இதை வந்து சத்யராஜ் ரொம்ப அந்த ஸ்பாட்லேயே சிரிச்சதுனால பல தடவை டேக் எடுக்க வேண்டியது ஆகிப்போச்சு. ஸோ அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ சிறப்பம்சம் நிறைய இருக்குது. அவங்க 2 பேரும் ஃபைட் சீன் ஆகட்டும், சுஜாதாவோட ஆக்டிங் எல்லாமே இருந்தது. அந்த படத்துக்கு பிறகு அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அதாவது நான் யோசிக்கிறது எப்படின்னா, ஒருவேளை
ரஜினியை தாண்டின ஒரு சத்யராஜோட ஆக்டிங் பேசப்பட்டதா, அதனால் அதுக்கப்புறம் இவங்க சேர்ந்து நடிக்கலையா அப்படிங்கிறத மாதிரியான ஒரு சிந்தனையெல்லாம் போகும். இன்னும் சொல்லப்போனால் விடுதலை படத்துக்கு அந்த சிவாஜி அவர்கள் நடிக்கிறதுக்கு பிறகு விடுதலை படத்துக்கு பிறகு அடுத்து வந்து மாவீரனில் வந்து சிவாஜியை வந்து நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. அதை வந்து ரஜினியோட சொந்த படம். அந்த படத்தில் வந்து ரஜினி சிவாஜியோட படத்தை சின்னதாக வச்சுட்டு ரஜினி படத்தை பெருசாக வச்சுட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்து அதில் சிவாஜி நடிக்காமல் போயிட்டாருன்னு கூட விமர்சனம் கூட உண்டு. அந்த படத்துக்கு வந்து தாராசிங் வந்து அதில் ஏற்கனவே மருத்துங்கிற படத்தில் ஹிந்தி படத்தில் இருந்ததுனால அந்த படத்தை இதுலேயே வந்து தாராசிங்கை நடத்தி வச்சுருவோம், மரத்து நடிச்சவன் நடிக்கட்டும் அப்படி. தாராசிங் ரோல்ல தான் சிவாஜி நடிக்கிறார். ஆமாம், அப்படி வில்லன் ரோல் இல்லை. தாராசிங் வந்து ரஜினியோட அப்பா. அவர் வந்து மல்யுத்த வீரராக இருப்பார். அதில் வந்து அவர் ஃபைட் சீக்வன்ஸு இதெல்லாம் இருக்கும், நல்லா இருக்கும் படம், சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் உண்டு. அது மாதிரி சத்யராஜோடைய அதிகமாக சத்யராஜுக்கு வந்து அந்த ஆக்டிங் வந்து தெரிஞ்ச உடனே பேசப்பட்ட உடனே அது மாதிரி ஒரு காரணமும் சொல்லப்பட்டது. ஆனால் இது வந்து ஒரு எதேச்சையாக நடந்த ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு ஹீரோவாக மாறுறாரு. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லேருந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு படத்தில் அவர் முக்கியமான ஒரு ரோல் நடிக்கிறாரு. அந்த ரோல் வந்து ஒரு நெகட்டிவ் போலீஸ், அதாவது சட்டத்தின் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு போலீஸாக அவர் நடிச்சிருப்பார். அந்த படம் அதில் அந்த கதைக்கு தகுந்தபடி அவருடைய சத்யராஜோட அலட்சியமான அந்த நடிப்பும் அரசியல்வாதிகளை பழி வாங்குகிற அந்த நோக்கமும் உள்ள ஒரு காவல்துறை அதிகாரிங்கிறதுனால அவர் அந்த படத்துக்கே வந்து அது நல்லா இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் தனிச்சா அவர் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சரி, இனிமேல் பெரிய ஹீரோவுக்கு மத்தியில் போய் நம்ம வந்து நடித்தோம்னா நம்மளுடைய அந்த இது போயிடும் அப்படிங்கிறதுனால சத்யராஜ் சினிமாவுக்கு வரதே நம்ம மெயின் ரோல் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே. அதனால் அப்படியே அதுக்கப்புறம் வந்து அவருடைய பயணம் தனியாக போயிடுச்சு. ரஜினி அவர்கள் பயணம் அவர் வேறு ஒரு பாதையில் போனார், கமல் அவர்கள் வேறு ஒரு பாதையில் போனாங்க. இவங்க எல்லாம் முன்னணி வரிசையில் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி தான் அது நடந்தது. ஆனால் காலப்போக்கில் சிந்தனை வயத்திலையும் சரி, அவருடைய கொள்கை அடிப்படையிலும் சரி, ரஜினி வந்து ஆன்மீகவாதியாக தன்னுடைய பயணத்தை காட்டிக்கிட்டார். சத்யராஜ் அவர்கள் வந்து முற்போக்கு சிந்தனை உள்ளோட சேர்ந்து அவங்க திராவிட கழக பின்னணியில் வந்து அவர் வந்து பொது மேடைகளில் வந்து பகுத்தறிவாளராக கடவுள் மறுப்பு பற்றி பேசுகிறவராக தன்னை வந்து காட்டிக்கிட்டு அதன்படியே இருந்தார், இப்போவும் இருக்கார். அந்த கொள்கையில் வந்து மாறாமல் இப்போவும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பொசிஷன் வந்து அப்போது ரஜினி அவர்களை வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வேறு வேறு இதை வந்து திசையை வந்து காமிச்சிருச்சு. நம்ம ரசிகர்களும் அப்படி தான் நினச்சாங்க. சரி, இவர் சாமியை கும்பிட்றவர், இவர் சாமியை எதிர்க்கிறவர், அதனால் இவங்க ரெண்டு பேரும் நடிக்கலை போல இருக்குது அப்படிங்கிற அந்த இதுதான் எல்லாருக்கும் நினைப்பாக இருந்தது. ஆனால் உண்மை என்னென்னா சத்யராஜ் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பயபக்தியோடு நடிச்சிருந்தார். எம்ஆர் ராதா எப்படி வேலுண்டு வினையில் படத்தில் முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே நடிச்சிருப்பாரோ அது மாதிரி சத்யராஜ் அவர்கள் சாமி படத்தில் சாமி பக்தர் கூட நடிச்சிருக்காரு. அப்படி இருந்த காலத்தில் இவர் ரஜினியோட போக்கு வந்து வேறு வேறு திசையில் நடந்ததால் இதுக்கப்புறம் சத்யராஜ் அவர்கள் பேசுகிற பேச்சும் மேடையில் பேசுகிற பேச்சும் அந்த எல்லாமே தமிழ் சிந்தனையும் தமிழர்களுக்கு ஆதரவாகவும் பேசிக்கிட்டு இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய இடைவெளி வந்துக்கிட்டே இருந்தது. இந்த இடைவெளி எதனால் வந்தது அப்படின்னா, அது மாதிரி தன்னை வந்து எங்கேயுமே வந்து பலரும் வந்து பிறந்த ஊரை சொல்லி அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரஜினி அவர்கள் வந்து அப்படி சொல்லிடுவாங்களோங்கிற பயம் ரஜினிக்கு அவர்களுக்கு இருந்தது. சத்யராஜ் போகிற இடத்துலலாம் தமிழன் 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 சொல்லிக்கிட்டே இருக்கவர். அவங்களுக்கு வந்து சத்யராஜுக்கு வந்து அடையாளமாகவே புரட்சி தமிழருங்கிற அடையாளமும் சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இது எங்கே அதிகமாக வெளிப்பட்டது அப்படின்னா காவேரி இஷ்யூ வந்தது. காவேரி இஷ்யூவில் வந்து சேப்பாக்கம் மைதானத்துக்கு பக்கத்தில் உண்ணாவிரதம் நடந்தப்போ எல்லா நடிகர்களும் இருந்தாங்க. எல்லாம் இருந்தப்போ சத்யராஜ் அவர்களும் கூட்டம், அவ்வளோ கூட்டம் ரசிகர்களாக குழுமியிருக்காங்க. கடுமையான ஒரு டென்ஷனான சூழ்நிலை இருந்தது இரண்டு மாநிலத்துக்கும் இடையிலையும். அங்கே வந்து தமிழர்கள் லாரிகள் எல்லாத்தையும் பிடிச்சி ஓட்டுநர்களை வந்து அடிக்கிறாங்க, அங்கே உள்ள வாகனங்களை தீ வைத்து கொளுத்துறாங்க. இப்படியான ஒரு சூழல் டென்ஷனாக இருந்த காலகட்டத்தில் இங்கே திரைத்துறை சார்ந்தவர்கள் எல்லாரும் இங்கே வந்து சேப்பாக்கத்தில் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அந்த உண்ணாவிரதத்தில் சத்யராஜும் கலந்துக்கிறாரு.
ரஜினி அவர்கள் மேடையில் இருக்கார், கமல் இருக்கார், எல்லா திரையுலகத்தை சேர்ந்த எல்லாரும் இருக்காங்க, ரசிகர்கள் கூட்டம் கடலாக இருக்குது. அப்போது சத்யராஜ் அவர்கள் பேசும்போது ரொம்ப கடுமையாக தாக்குறாருன்னா கன்னட வெறியர்களை பற்றின பேசும் பொழுது தாக்குறாரு. அப்போ அவர் சொல்கிற சம்பவம் வந்து அங்கே உள்ள சாய்குமார் ஒரு நடிகர் வந்து கன்னடத்தில் உங்களுக்கு பிடித்த நடிகர் யாருன்னு கேட்டபோது அவர் இயல்பாகவே எனக்கு பிடித்த நடிகர் சிவாஜி கணேசன் சொல்லிட்டாரு. ஆனால் அங்கே உள்ள கன்னட வெறியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சாய்குமார் அடித்து உதைச்சி நீ எப்படி சிவாஜி கணேசன் சொல்லலாம், நீ ராஜ்குமார்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அடித்தாங்க. இந்த அளவுக்கு கன்னட வெறியர்களாக இருக்காங்க, நாம் எல்லாம் தமிழர்களின் பக்கத்தில் நிற்கட்டும் அப்படின்னோன்னா இந்த இவர் பேச 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 இங்கே ரஜினிகாந்தோட முகமே மாறுது. நம்ம இந்த கூட்டத்தில் வந்து அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மற்றவங்க பேச வந்த போதெல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் பேரை சொல்லும் பொழுது ஒரே ஆரவாரம், கிளாப்ஸு, ரசிகர்கள் விசில், இப்படி உற்சாகப்படுத்துகிறாங்க. அப்போது ஏன் அது உற்சாகம் ஆகுறாங்கன்னா, நான் நடக்கிறது காவேரி இஷ்யூ. ரஜினிகாந்த் அவர்கள் பெங்களூரை சேர்ந்த கர்நாடகத்துக்காரரு, அவர் நம்ம மேடையில் இருக்கார் அப்படிங்கிறது ஒன்று, அவர் நடிகர் ரஜினிகாந்த் அப்படிங்கிறது ஒன்று. இதனால் வந்து எல்லாரும் கைத்தட்டுறாங்க. அப்போது சத்யராஜ் இயல்பாக பேசும்போது என்ன சொல்கிறாரு, இந்த மேடையில் வந்து யாரை சொல்லி கைத்தட்டு வாங்கணுங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் நான் எந்த நடிகன் பேரை சொல்லியும் நான் கைத்தட்டு வாங்க மாட்டேன், அதுக்கு நான் நாக்கை பிடிக்கிட்டு சாவேன்னு சொல்லிட்டு மேடையிலே சொல்கிறாரு. அப்போது ரஜினிகாந்த் முகமே இருண்டு போச்சு. இது வந்து ஒரு காவேரி இஷ்யூங்கிறது வந்து எல்லாரும் எதிர்க்க வேண்டிய விஷயம்தான், அதுக்காக நம்ம ஆதாரம் தெரிவிக்க வேண்டியது விஷயம்தான். ஆனால் இங்கே அவருடைய தர்ம சங்கடமான ஒரு சூழலில் ரஜினி அவர்கள் வந்து நமக்காக தான் இருக்கார், நமக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கார். ஆனாலும் சத்யராஜ் அவர்களுடைய இந்த ஆக்ரோஷமான பேச்சு வந்து அவருக்கு ரொம்ப தர்ம சங்கடத்தை ஏற்பட்டுச்சு. அப்போது இருந்து அந்த மேடை அதோடு கலைஞ்சது. அப்போது இருந்து மீடியாவும் சரி, பத்திரிகைகளும் சரி, அப்போது இருந்த பத்திரிகைகளும் சரி, அப்போல்லாம் இந்த மாதிரி இல்லை. அவங்க ரஜினி அவர்களுக்கு எதிராகவே சத்யராஜை வந்து ஒரு கார்னர் பண்ணிக்கிட்டே வந்துடுது. இது இயல்பாகவே நடந்தது. ஆனால் சத்யராஜ் அவர்கள் அந்த மேடையை விட்டுட்டு அதை விட்டுட்டு மறந்துட்டார். அவர் இயல்பாக படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ரஜினி அவர்கள் வேறு படங்களுக்கு போயிட்டார். ஆனால் இந்த சூழல் வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரித்து வச்சுக்கிட்டே வந்தது. திரும்ப ஒரு நாள் என்ன நடக்குது, காவிரி மேலாண்மை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நடிகர் சங்கத்தின் சார்பாக இங்கே வந்து ஹபீபுல்லா ரோட்டில் நடிகர் சங்கத்தில் ஒரு பெரிய நடிகர்கள் திரையுலகத்தின் சார்பாக ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு வந்து இதே போல் ரஜினிகாந்த் அவர்கள் நிற்கிறாரு. அவர் சத்யராஜ் அவர்கள் பேசுகிறாரு. பேசும்போது சொல்கிறாரு, மானஸ்தனாக இருந்தால் தமிழன் பக்கத்தில் நிற்கணும், இல்லைன்னா இங்கேருந்து ஓடுங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டார். அப்போவும் ரஜினி அவர்கள் எந்த ஒரு ரியாக்ஷன் காமிக்கல. அதெல்லாம் பெரிய ஒரு அதுக்கு ஒரு பெரிய ஒரு திறமை வேணும். அதாவது அவருடைய அதுக்கெல்லாம் வந்து யோகா பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு கை கொடுக்குது. எப்பவும் அப்படி ஒரு மௌனமாக அப்படி நிற்கிறது அப்படிங்கிறது. ஆனாலும் அந்த நேரத்தில் வந்து சத்யராஜை வந்து ஆக்ரோஷமாக பேசுனது அப்படிங்கிறது வந்து மீடியா வந்து அப்போவும் அந்த மாதிரி தான் பண்ணது. அது எழுதுனாங்க பத்திரிக்கையெல்லாம், ரஜினிகாந்தை வச்சுக்கிட்டு சத்யராஜ் இப்படி பேசுனாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தொடர்ந்து எழுதுனாங்க. அப்போது அதுவும் ரெண்டு பேரும் அதை கவனிக்கிறாங்க. சத்யராஜ் அவர்களும் கவனிக்கிறாரு, ரஜினி அவர்களும் கவனிக்கிறார். இது சிவாஜி படம் வந்து பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போது வந்து இந்த படத்துக்கு வந்து எப்படியாவது சத்யராஜை வந்து வில்லன் ரோலில் நடிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போது நீங்கள் சத்யராஜ் அவர்கள் என்ன சொன்னார், நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அவங்க நீங்கள் என்ன சம்பளம் கேட்டாலும் சத்யராஜிட்ட வந்து நீங்கள் ஒப்பந்தம் பண்ணணும் அப்படிங்கிறத ரஜினி தரப்பில் சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது. இப்போது நான் என்ன நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ சம்பளம் கேட்குறீங்க அதை நான் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே தரப்பில் சொல்லியிருக்காங்க. அப்போ சத்யராஜுக்கு ஒரு ஸ்பார்க் வருது. என்ன அப்படின்னா, அப்போ எப்படியாவது நம்ம அந்த படத்தை நடிக்க வைக்கணும் முடிவு பண்ணோன்னா அவர் மைண்டு வேறு பக்கமாக இருது. இதுக்கு கேரக்டரை சொல்லுங்கள் அப்படின்னா, வில்லன் ரோல் சார் இந்த மாதிரி இப்படி வரணுன்னா அவர் அப்போது வந்து என்ன பண்ணால், இல்லை சார் நான் நடிக்கிறல, அவருக்கு இணையான ரோல்லாம் நடிக்கிறேன், நான் வில்லன் ரோலாக நடிக்கலை அப்படிங்கிறத சத்யராஜ் நாகரிகமாக சொல்லி அனுப்பிட்டார். ஆனால் அதுக்கு பிறகு இதை வந்து வெளியில் எழுதுனாங்க. ஏன்னா எனக்கு அதிகபட்சமாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு ரோலாக நான் ஏன் நடிக்கணும்,
அப்படி இயல்பாக அவர் தரப்ப நியாயத்தை சத்யராஜ் அவர்கள் கேட்குறாரு. அப்போது என்ன சொல்கிறார், இன்னும் சில பேர்கிட்ட பத்திரிகை நண்பர்கள்ட்ட சத்யராஜ் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. என் பையனோட படத்தில் ரஜினி வில்லனை நடிப்பாரா? நான் ஏன் வில்லனை நடிக்கணும்? நான் எதுக்கு இதுக்கப்புறம் வந்து வில்லனை நடிக்கணும்? இல்லைன்னா என் படத்தில் ரஜினி வில்லனை நடிக்கட்டும், நான் அவர் படத்தில் வில்லனை அடித்து தர்றேன் அப்படின்னு சத்யராஜ் சொல்கிறதாக அந்த ஒரு பேச்சு நடந்தது. வெளியே வந்துருச்சு. இது ரஜினி அவர்களுடைய காதுக்கும் போயிடுச்சு. அவரும் வழக்கம் போல் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் விட்டார். ஆனால் தொடர்ந்து வந்து அங்கங்கே ரஜினி அவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை சத்யராஜ் அவர்களுக்கு வருது. இயல்பாக பேசிக்கிறாங்க, இயல்பாக இருந்துக்கிறாங்க. ஆனால் இந்த போராட்டம், மொழி, இந்த பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் சத்யராஜ் வந்து கனலாக இருக்கார். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத ரஜினிக்கு தெரியவே இல்லை. சரி, எந்திரன் படத்துக்கு வந்து இவரை சத்யராஜிட்ட பேசுங்க அப்படின்னு ரஜினி தரப்புலன்னு சொல்லப்படும் போது அதில் வந்து ஒரு சின்ன ரோல் தான். அதில் சிவாஜிலேயாவது பெரிய ரோல் படம் முழுக்க வர்ற ரோலாக இருக்குது. இதில் வந்து சின்ன ரோல். அப்போ சத்யராஜ் வந்து இதுலேயும் நான் பண்ண மாட்டேன், இது வந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டார். திரும்ப வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெப்பன் ஒரு படம் சத்யராஜ் இப்போ தான் நடிக்கிறாரு. அந்த படத்துடைய ஃபங்க்ஷன் நடக்குது. அப்போது ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து இந்த எப்படியாவது சத்யராஜை அவர் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த விஷயம். சத்யராஜ் அவர்கள் வந்து அப்போ பேசும்போது சொல்கிறாரு, ஒரு சின்ன ஒரு கேப் வரணும், ஏதாவது ஒரு சேர்றதுக்கு ஒரு கேப் வரணும்ல. இப்போ சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் விஜய் வந்து அப்போ வந்து நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக்லைனை எடுக்கிறதுக்காக அவர் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கார். அது வந்து பரபரப்பாக போகுது. சில பத்திரிகை துணையோடு அதை வந்து அந்த பட்டத்தை வந்து அவருக்கு சூட்டணும்னு சில பேர் வெளியில் அவருக்கு சப்போர்ட் பண்ணி, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை அவரே எடுத்துக்கணும், அவர் தான் சூப்பர் ஸ்டார், கலெக்ஷன் சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு யாருமே முன் வரல. ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணியோ அல்லது விஜய் பக்கத்தில் நீ அந்த பேரை எடுத்துக்காதீங்க, அது வந்து ஒரு பேர், அது அவருக்கே அமைஞ்சு போச்சு, அந்த பேரை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் அதை வந்து முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் இந்த வெப்பன் படத்தில் வந்து சத்யராஜ் அவர்கள் பக்காவாக அதை பற்றி சொல்கிறார். ஏங்க, சூப்பர் ஸ்டாருங்கிறது பல கட்டங்களில் பல பேர் வருவாங்க. அவங்க யார்? கலெக்ஷன் வைஸாகவும் சம்பளம் முடிவுப்படியும் அதிகமாக வாங்குறவங்க. சம்பளமும் அதிகமாக இருக்கும், கலெக்ஷன் அதிகமாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் முதல் சூப்பர் ஸ்டார்னு சொல்லப்பட்டவர் யார் அப்படின்னா தியாகராஜ பாகவதர். ஆனால் தியாகராஜ பாகவதர் சூப்பர் ஸ்டார்னு அடையாளப்பட்டமே தவிர அவருடைய பட்டப்பேர் என்ன, அவருக்கு வைக்கப்பட்ட பேர் என்ன? ஏலிசை வேந்தர். ஏலிசை வேந்தர்னா தியாகராஜ பாகவதர். இப்போ அதுக்கு அடுத்து வந்த ஜெய்சங்கர் வந்து நான் ஏலிசை வேந்தராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு சிரிப்பாக இருக்குமோ அது மாதிரி தான் ரஜினியோட சூப்பர் ஸ்டாரை எடுத்து வச்சிங்கன்னா சிரிப்பாக இருக்கும். அதனால் சூப்பர் ஸ்டார்னால் ரஜினி தான், அதை விட்டுருங்க. மக்கள் திலகம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அதிகமாக கலெக்ஷன் பண்ண படங்களை நடித்தாலும் அவர் சூப்பர் ஸ்டார் இல்லை, அவர் மக்கள் திலகம். அந்த பட்டத்தை எடுத்து மக்கள் திலகங்கிற பட்டத்தை எடுத்து ரஜினி நான் தான் மக்கள் திலகம்னு சொல்ல முடியுமா? எப்படி அதை பண்ண முடியாதோ, எப்படி அதை செய்ய முடியாதோ செய்யக்கூடாதோ அது மாதிரி சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை வேறு எந்த நடிகரும் வச்சுக்கக்கூடாது. அவர் விஜய் பேரை சொல்லலை, வேறு எந்த நடிகரும் வச்சுக்கக்கூடாது. சூப்பர் ஸ்டார்னால் அவர் ரஜினிகாந்த் மட்டும்தான், அவர் மட்டும்தான் அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார், அவர் தான் அந்த மாதிரி அடையாளம் அப்படிங்கிற விஷயத்த சத்யராஜ் பேசினார். இப்போ இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஒரு விஷயம் வந்து ரஜினிக்கு வந்து அவர் இது எதிர்பார்க்கல. பட் வந்து ஒரு நியாயமாக இருக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து பேசிட்டார் அப்படிங்கிற விஷயத்தில் வச்சு படப்பிடி அடிப்படை வேலைகள் நடக்குதுல்ல. விக்ரம் வந்தது, விக்ரமத்துக்கு அப்புறம் ரஜினியை கூப்பிட்டு இன்னும் சொல்லப்போனால் விக்ரம் படத்துலேயே வந்து ரஜினி எப்படியாவது ஒரு கெஸ்ட்டோட வர வச்சிடணும் கிளைமேக்ஸில் அப்படிங்கிற ஒரு திட்டம்லாம் இருந்தது. அந்த படத்தை ராஜ்கமல்லே ரஜினி கமலஹாசனுக்காக ரஜினி வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு ஒரு படம் நடித்து கொடுக்கறதாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த படத்தில் தொடக்கமாக என்ன இருக்கலாம் அப்படின்னா, கமல் நடிக்கிறக்கூடிய விக்ரம் படத்தில் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் வந்து கிளைமேக்ஸ் சீனில் ஒரு ரோல், அதாவது அந்த ரோலக்ஸு, அந்த வாட்ச், அந்த ரோலக்ஸ் இருக்குல்ல, அந்த ரோலக்ஸ் ரோலில் வந்து இவர் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை பேசி அதுக்கான ஏற்பாடு நடந்தது. ஆனால் ஒரு சின்ன ஒரு மிஸ்பிஹேவியர்னால் அந்த படத்தில் ரஜினி அவர்கள் நடிக்கலை. ஆனால் இந்த படம் கொடுத்த வசூலை பார்த்துட்டு மிரண்டு போய்
கமலுக்கு வாழ்த்து சொல்லிட்டு லோகேஷ்காரனை வரவழைச்சு எனக்கு ஒரு கதை பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டார். அப்படி தான் வந்து இந்த படம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது சத்யராஜ் அவர்கள் நினைவு வருது. வந்து என்ன பண்ணுறாரு, இது எப்படியாவது சத்யராஜ் இந்த படத்தில் வரணும். இந்த படத்தில் நாகார்ஜுனா இருக்கார், மோகன்லால் இருக்கார், இந்த மலையாள ஆக்டர் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஆனாலும் சத்யராஜ் ஒருத்தர் வரணும் அப்படிங்கிற இது வந்து ரஜினி முடிவு பண்ணிட்டார். ஸோ இவங்கெல்லாம் வந்தாலுமே சத்யராஜ் ஒரு பெரிய இதாக இருக்கார், வில்லனாக இருக்கார். அவரை எப்படி நம்ம இந்த படத்தை கொண்டு வர்றது அப்படின்னா அதை அப்படி செஞ்சிட வேண்டாம்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தில் வந்து, அதாவது கூலியில் வந்து ரஜினியோட நெருங்கின நண்பன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருடைய ரஜினியோட இன்ட்ரோவே சத்யராஜ் தான் கொடுக்குறாரு. சத்யராஜ் வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள் மூலம் தான் ரஜினி வந்துட்டு படத்தில் இன்ட்ரோ ஆகுறாரு அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதோடு இல்லாமல் இந்த படத்தில் ரஜினிக்கு அவருக்குமான ஒரு நெருக்கமான நட்பு இருக்கிறத வச்சு ரஜினி அவர்கள் சத்யராஜுடைய திடீர் மரணம் நடந்து போகுது இந்த படத்தில் கூலியில். அதுக்கு வந்து ரஜினி கொந்தளிச்சு பண்ணுற ஒரு ஃபைட் சீன்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு சத்யராஜுக்கும் அவருக்குமான ஒரு நீண்ட கால ஒரு சர்ச்சை இருந்ததில்ல, இந்த கேப்பை வந்து அழகாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போ சத்யராஜும் ரஜினிகாந்த் அவர்களும் ஏன் ரஜினிகாந்துக்கு நான் நடித்தா வில்லனாக தான் நடிக்கணுமா அப்படிங்கிற சத்யராஜுடைய ஆதங்கமும் தீர்ந்து போச்சு. ரஜினிகாந்தை பற்றி பல வருஷமாக எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்த சத்யராஜை நாம் வந்து சாந்தப்படுத்திட்டோம் அப்படிங்கிற முடிவும் ரஜினிகாந்துக்கு இப்போ கிடச்சி போச்சு. இப்படி தான் இந்த படத்தில் ரஜினிகாந்த் படத்தில் கூலி படத்தில் சத்யராஜ் அவர்கள் என்ட்ரி ஆகி இது வந்து ஒரு சுமூகமான ஒரு உறவை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அது சத்யராஜ் பேசும்போது ரொம்ப வெளிப்படையாக பேசுவார். அவர் கருத்து என்னங்கிறத வந்து அவர் சொல்லுவார். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ரஜினிக்கு ஆதரவான சொல்லப்போவும் அவர் வெளிப்படையாக அவருக்கு என்ன கருத்து அவர் சொல்லியிருக்காரு. ரஜினிக்கு எதிரான ஒரு கருத்து நிலைப்பாடு இருக்கும்போது அவருக்கு அவரோட கருத்து என்னதோ அதை அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து வெளிப்படையாக பேசுகிறவங்கள விட மௌனமாக இருந்து நம்ம கூட இருக்கிறவங்க தான் பெரிய ஆபத்தானவங்கன்னு சொல்லியிருக்காரு யார், ரஜினி அவர்கள். நன்றி, வணக்கம்.